வாழ்க்கையில் பல நேரங்களில் மக்கள் நம்மை காயப்படுத்துவார்கள், தவறாக புரிந்து கொள்வார்கள், அல்லது கூடுதல் கெடுதல் செய்ய முயற்சிக்கலாம். அப்போது நாம் எதிர்க்க, தற்காப்பு செய்ய அல்லது பழிவாங்க விரும்புவது இயல்பானது. ஆனால் இன்று நான் மிகவும் கடினமான ஒன்றை பற்றி பேச விரும்புகிறேன்: தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். 1 சாமுவேல் 24 தாவீதுக்கு சவுல் ராஜாவிடம் பழிவாங்க ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. பொறாமையினால் சவுல் தாவீதை கொல்ல தேடிக் கொண்டிருந்தான். ஒருநாள் சவுல் ஒரு குகைக்குள் நுழைந்தான். ஆனால் அங்கு தாவீதும் அவரது வீரர்களும் மறைந்து இருந்தனர். தாவீதின் வீரர்கள் அவனிடம், இது உன் வாய்ப்பு, அவனை கொன்றுவிடு, உன் பிரச்சனைகள் முடிந்துவிடும் என்று கூறினார்கள். ஆனால் தாவீது மறுத்துவிட்டான். அவன் சவுலை கொல்லாமல் அமைதியாக அவரது ஆடையின் ஒரு மூலையை வெட்டினான். இதை செய்த பிறகும் அவனுக்கு மனச்சோர்வு ஏற்பட்டது. ஏனெனில் சவுல் இன்னும் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவாக இருந்தான். சவுல் தவறாக நடந்தாலும் அவனுடைய எதிர்காலம் தேவனின் கையில் இருப்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தான். எனவே அவன் கோபத்தின் அடிப்படையில் செயல்படாமல் தேவனை முழுமையாக நம்ப முடிவு செய்தான். தன்னடக்கம் என்பது கடினமான பண்புகளில் ஒன்றாகும், குறிப்பாக நாம் அநீதியால் பாதிக்கப்படும் போது. உணர்ச்சியின் அடிப்படையில் விரைவாக செயல்படுவது எளிதானது, ஆனால் உண்மையான தலைமைத்துவமும் உண்மையான சக்தியும் ஒருபோதும் ஒரு கணத்திற்குள் நிகழக்கூடிய உணர்ச்சிகளால் அமைக்கப்பட முடியாது. இதற்கு பதிலாக அறிவும் புத்திசாலித்தனமும் தேவை. தாவீது வெறும் ராஜாவாக மாற்றப்படுவதற்காகவே அல்ல, தேவன் மீது முழுமையாக நம்பிக்கையுடன் வாழக்கூடிய தலைவராக தயார் செய்யப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்க்கும்போது தன்னடக்கத்தின் உன்னதமான எடுத்துக்காட்டு நமக்கு தெரிகிறது. அவரிடம் எப்போதும் அற்புதங்களை செய்யும் சக்தி இருந்தது, ஆனால் அவர் அவற்றை பயன்படுத்தியது தேவையான சமயங்களில் மட்டுமே. அவர் மீது பொய்க்குற்றச்சாட்டு கூறப்பட்ட போதும், அவரை கேலி செய்த போதும், சிலுவையில் அறையப்பட்ட போதும் அவர் கோபமாக பதிலளிக்கவில்லை. அவர் தேவதூதர்களை அழைத்து தன்னை மீட்கச் சொல்லக்கூடியவராக இருந்தாலும் நம்முடைய மீட்சிக்காக அவர் துன்பங்களை அனுபவிக்க முடிவு செய்தார். நாம் கிறிஸ்துவை நம்பும் மனிதர்கள் ஆகஸ்ட் இருப்பதால் தன்னடக்கமான வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். பரிசுத்த ஆவி நம்முள் செயல்படுகிறார், அதனால் நாம் உணர்ச்சிகளால் அடிக்கடி ஓடாமல் தேவனுடைய அறிவின்படி செயல்பட முடியும். இன்று நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோபம் அல்லது அவமதிப்பு சந்தித்துக் கொண்டு இருக்கலாமா? அதற்கேற்ப உடனடியாக பதிலளிப்பதை விட தேவனிடம் ஒப்படைத்தால் என்ன ஆகும்? பழிவாங்குவதற்கு பதிலாக பொறுமையையும் அறிவையும் தேர்ந்தெடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும்? தன்னடக்கம் பலவீனம் அல்ல, இது உண்மையான வலிமையின் அடையாளம். நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்யும் போது நாம் சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் அதிகமாக தேவனின் சமாதானத்துடனும் அறிவுடனும் நிரம்பிய ஒரு ஒளியால் நிறைந்த எதிர்காலத்தை உருவாக்குகிறோம்.